நருட்டோ ஷிப்புடன் எப்போ வரும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கமெண்ட் பண்ணி கேட்டுட்டே இருக்கீங்க. உங்களுக்காக ஒரு நியூஸோட நான் வந்திருக்கேன். இது பார்த்தீங்கன்னா நருட்டோ தமிழ் டப்பிங் ஃபேன்ஸ்க்கு ஒரு சோகமான நியூஸ் தான். ஸோ அந்த நியூஸ் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்க நம்ம டெலிகிராம் சேனலை ஜாயின் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு, ஜாயின் பண்ணிக்கோங்க. அண்ட் என்ன சப்போர்ட் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நருட்டோ ஷிப்புடன் ஹிந்தி டப்பிங்க்கு நிறையவே ப்ராப்ளம் வந்துட்டு இருந்துச்சு. பட் அதையெல்லாம் சார்ட் அவுட் பண்ணி இப்போ பார்த்தீங்கன்னா ஹிந்தி டப்பிங் ரொம்பவே ஸ்மூத்தா போயிட்டு இருக்கு. இப்போ டப்பிங் பிரச்சனை எங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா தமிழ்ல தான். ஏன்னா தமிழ் டப்பிங் ஆர்டிஸ்ட் சாய் சுஜித் பிரதர் பாத்தீங்கன்னா ஒரு சர்ஜரிக்காக ஹாஸ்பிட்டலைஸ் ஆயிருந்தாரு. அதை நானே என் வீடியோல சொல்லியிருந்தேன். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பேக் டு ஒர்க் அப்படின்னு சொல்லி டப்பிங் பண்ற மாதிரி ஒரு இன்ஸ்டாகிராம்ல ஸ்டோரி போட்டிருந்தாரு. அதையும் நான் உங்களோட ஷேர் பண்ணியிருந்தேன். பட் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா மறுபடியும் அவர் ட்ரீட்மெண்ட்காக ஹாஸ்பிட்டலைஸ் ஆயிருக்காரு. அது அவரை இன்ஸ்டாகிராம்ல போட்டிருந்தாரு. இப்ப ரீசெண்டா நேத்து பாத்தீங்கன்னா இன்னொரு ஸ்டோரி போட்டிருக்காரு. அதுல அவர் என்ன சொல்லியிருக்காருன்னு பாத்தீங்கன்னா கெட்டிங் பெட்டர் அண்ட் வில் பி பேக் டு நார்மல்சி வெரி சூன் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணிருக்காரு. ஸோ இதை பார்க்கும்போதே தெரியுது அவர் இன்னுமே ட்ரீட்மெண்ட்ல தான் இருக்காரு அப்படின்னு சொல்லி. ஸோ இவர் கியூர் ஆகி வந்து டப்பிங் ஒர்க் ஸ்டார்ட் பண்ணாதான் நருட்டோ ஷிப்புடனோட தமிழ் டப்பிங் நெக்ஸ்ட் ஸ்டேஜுக்கு போகும். அது வரைக்குமே கொஞ்சம் கஷ்டம் தான். அதுவும் இவர் பாத்தீங்கன்னா எம்சிக்கு வாய்ஸ் கொடுக்குற டப்பிங் ஆர்டிஸ்ட். வேற ஏதாவது கேரக்டர்னா கூட ரீப்ளேஸ் பண்ணிடலாம். பட் மெயின் கேரக்டரான நருட்டோக்கு வாய்ஸ் கொடுக்கறதே இவர் தான். இவரோட தமிழ் டப்பிங் கூட நல்லாவே ரீச் ஆயிருக்கு. இப்போ இவரை ரீப்ளேஸ் பண்ணா அது ரொம்பவே ரிஸ்க் ஆயிடும். ஸோ இவர் குணமாகி வந்து தமிழ் டப்பிங் ஸ்டார்ட் பண்ணாதான் நமக்கு சீசன் 6ஓட அடுத்த அப்டேட்டே கிடைக்கும். ஒருவேளை இவர் சீசன் 6 டப்பிங் முடிச்சிருந்தாருன்னா மேபி அவங்க நமக்கு அதை முதலே டெலிகாஸ்ட் பண்ண வாய்ப்பு இருக்கு. ஸோ அது கூட அஃபிஷியலா நம்ம சொல்ல முடியாது. சோனியை தான் அஃபிஷியலா சொல்ல முடியும். ஸோ அது வரைக்கும் நருட்டோ ஷிப்புடன் தமிழ் டப்பிங்காக நாம வெயிட் பண்ணி தான் ஆகணும். அண்ட் நிறைய பேர் பாத்தீங்கன்னா 2 வீக்ஸ் முன்னாடி என்னோட வீடியோல ஜூலை 15 நருட்டோ ஷிப்புடன் வரும் அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணிட்டு இருந்தீங்க. அதுக்கப்புறம் போன வாரம் பாத்தீங்கன்னா ஒரு வடக்கு நண்பர் ஜூலை 22 நருட்டோ ஷிப்புடன் டெலிகாஸ்ட் பண்ண போறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு கேவலமான எடிட் பண்ணி இன்ஸ்டாகிராம் யூடியூப்லாம் ட்ரெண்ட் பண்ணிட்டு இருந்தாரு. அது பாத்தீங்கன்னா ஃபேக் நியூஸ் அப்படின்னு சொல்லி நான் போன வீடியோல சொல்லியிருந்தேன். அந்த ப்ரோமோவை கூட அந்த வீடியோல காட்டியிருந்தேன். இப்போ பாத்தீங்கன்னா நிறைய பேர் என்னோட வீடியோல ஜூலை 29 நருட்டோ ஷிப்புடன் டெலிகாஸ்ட் பண்ண போறாங்க அப்படின்னு சொல்லி சொல்றீங்க. அதுவும் சோனி சேனல்லே அப்டேட் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்றீங்க. சீரியஸா அது எங்க இருக்குன்னு எனக்கு தெரியல. ஏன்னா சோனி சேனல் பாத்தீங்கன்னா எப்பவுமே சோஷியல் மீடியால ஆக்டிவா இருக்கவே மாட்டாங்க. ஸோ அது பாத்தீங்கன்னா கண்டிப்பா ஃபேக்கா தான் இருக்கும். ஜூலை 29 நருட்டோ ஷிப்புடன் வர வாய்ப்பே இல்ல. ஒருவேளை ஜூலை 29 வர மாதிரி இருந்தா இந்த வாரம் சோனியை ப்ரோமோ விட்டு கன்ஃபார்ம் பண்ணிடுவாங்க. ஆனா ஜூலை 29 வர வாய்ப்பே இல்ல. இது வரைக்கும் எந்த லாங்குவேஜ்லயும் எந்த டப்பிங் ஆர்டிஸ்டும் அதை பத்தி எதுவுமே சொல்லல. ஸோ ஜூலை 29 வரும் அப்படின்னு சொல்லி யாரும் ஹோப் வைக்காதீங்க. அதுக்கப்புறம் இன்னும் சில பேர் பாத்தீங்கன்னா அனிமே பூத்ல டெலிகாஸ்ட் பண்ண போறாங்க, டாடா பிளேயோட அனிமே லோக்கல்ல டெலிகாஸ்ட் பண்ண போறாங்க அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்றீங்க. அதுக்கும் வாய்ப்பே இல்ல. ஏன் சொல்றேன்னு பாத்தீங்கன்னா நருட்டோ ஷிப்புடனோட ரைட்ஸ் பாத்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் சோனியை கிட்ட மட்டும் தான் இருக்கு. அனிமே பூத்ல ஏன் டெலிகாஸ்ட் ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா நான் 2 months முன்னாடி போட்ட வீடியோல சொல்லியிருந்தேன். சோனியை அந்த ஏர்டெல் பார்ட்னர்ஷிப் பண்ணி லான்ச் பண்ண சேனல் தான் அனிமே பூத் அப்படின்னு சொல்லி. ஸோ அதனால தான் அனிமே பூத்ல நருட்டோ ஷிப்புடன் டெலிகாஸ்ட் ஆகுது. அண்ட் டாடா பிளேயோட அனிமல் லோக்கல்ல பாத்தீங்கன்னா நருட்டோ ஷோ கண்டிப்பா வரும். பட் அவங்க கிளாசிக் போட போறாங்களா இல்ல நருட்டோ ஷிப்புடன் போட போறாங்களான்னு சொல்லி இது வரைக்குமே நமக்கு தெரியாது. அப்படியே அவங்க டெலிகாஸ்ட் பண்ணாலும் சோனியில போட்டு முடிச்சதுக்கு அப்புறம் தான் அவங்க டெலிகாஸ்ட் பண்ணுவாங்க. அப்படி இல்லைன்னா இது வரைக்கும் முடிஞ்ச எபிசோட்ஸ் தான் அவங்க டெலிகாஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ இதுக்கப்புறம் வரப்போற சீசன் எல்லாமே சோனிக்கு தான் ஃபர்ஸ்ட் வரும். அதுல வந்ததுக்கு அப்புறம் தான் மற்ற சேனல்ல நம்ம பார்க்க முடியும். ஸோ நம்ம வெயிட் பண்ண வேண்டியது எல்லாமே சோனியோட அப்டேட்காக மட்டும் தான். வேற எதையும் எதிர்பார்க்காதீங்க. ஃபேக் நியூஸ் வந்தாலும் நம்பாதீங்க. ஸோ சோனியோட அப்டேட்காக நம்ம வெயிட் பண்ணி தான் ஆகணும். நிறைய பேரால பாத்தீங்கன்னா வெயிட் பண்ண முடியல. உங்களுக்கெல்லாம் ஒரே வழி நருட்டோ ஷிப்புடன் டப்ளியோ இல்ல சப்லியோ பாத்துருங்க. வேற வழியே இல்ல. நீங்க தமிழ் லாங்குவேஜ்ல பாக்கணும்னா வெயிட் பண்ணியே தான் ஆகணும். சோ நீங்க என்ன பண்ண போறீங்க? நருட்டோ ஷிப்புடன் தமிழ் டப்பிங்காக வெயிட் பண்ண போறீங்களா இல்ல டப்பிங் ஆர் சப்ல பார்க்க போறீங்களா அப்படின்னு சொல்லி கமெண்ட்ல சொல்லுங்க. ஸோ அவ்வளவுதான் கைஸ். நம்ம டெலிகிராம் சேனல்ல நீங்க ஜாயின் பண்ணணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு, கண்டிப்பா ஜாயின் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் கமெண்ட் பண்ணி உங்க ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.